பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, உனக்கு தெரிந்தால் மறுமொழி கூறு, இல்லையேல் வாயை மூடிக்கொள். ஆன்சர் ஒன்லி இஃப் யூ நோ வாட் டு சே, அண்ட் இஃப் யூ டோன்ட் நோ வாட் டு சே, கீப் குயட். சீராக்கு ஞானம் அதிகாரம் 5 வசனம் 12. வாழ்வில் முக்கியமான அறிவுரை இது. இடம், பொருள், ஏவல் இம்மூன்றையும் நாம் அறிந்து பேச வேண்டும். பொறுமை மிக முக்கியம். நமக்கு தெரிந்திருந்தாலும் அதை இடம், பொருள், ஏவல் உணர்ந்து பொறுமையோடு சிந்தித்து பேச வேண்டும். தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்கள் போல பேசி அசிங்கப்பட வேண்டாம். நாம் பேசுகின்ற பேச்சு பிறருக்கு நன்மையாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பேச வேண்டும். அது பிறருக்கு நன்மையாக இல்லை என்றால் நாம் மௌனமாக இருப்பதே மேல். இதற்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியை கொடையாக கொடுக்க வேண்டி நாம் மன்றாடுவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். எங்கு நான் செல்ல வேண்டும், என்ன நான் சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு நான் செல்ல வேண்டும், என்ன நான் சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா.